இது அந்த நடிகருக்கு அகெயின்ஸ்டானது, அவரோட பொலிட்டிக்கல் வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது அப்படின்ற அந்த ஒரு சீரியஸ்னஸை உணர்ந்து இந்த படத்தை நான் என்னோட வெப்சைட்டில் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பைரசி வெப்சைட்காரன் சொல்கிறான் அப்படின்னா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே முதல் தடவை. எல்லாம் யாருக்காக? அந்த ஒரு மனுஷனுக்காக. ஒரு மனுஷன் எங்கே போனாலும் கூட்டம், எப்படி போனாலும் கூட்டம், என்ன பேசினாலும் கைத்தட்டல். இந்த மாதிரி யாராவது இருக்க முடியுமா? அவர் என்னங்க அப்படி பண்ணிட்டாரு? கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா போதும் அவரோட இன்னொரு வருஷத்துக்கு செட்டில் ஆயிடலாம். அவருக்கு மார்க்கெட் இல்லையா? இல்லை படம் இல்லையா? இல்லை ரசிகர்கள் இல்லையா? எல்லாமே இருக்கு. ஒரு மனுஷன் தன்னோட கெரியர்ல டாப்ல இருக்கிற டைம்ல இதெல்லாம் எனக்கு வேணாண்டா, இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே இதில் எதுவும் வேண்டாம், ஆனால் எனக்காக எல்லாமே இருந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா? அந்த மனசு வேற யாருக்காச்சும் வருமா? எவ்வளோ கீழ்மட்டமாக போகணுமோ அந்த அளவுக்கு கீழ்மட்டமாக போகிறாங்க. அவரை பற்றி அவதூறு பரப்புறது, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, அவர் வரி கட்டலை, அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்னு. அவரை குறை சொல்கிறவங்க முதல்ல ஒழுக்கமாக இருக்காங்களா? அவரை கை காட்டி பேசுறதுக்கு இங்கே தகுதி உள்ள ஆட்கள் யாருமே கிடையாது. தப்பு செய்யாத மனுஷன் இந்த ஊரில் எங்கே இருக்கான்? இந்த உலகத்தில் யாரா இருக்கான் தப்பு செய்யாத மனுஷன்? அந்த மாதிரி ஒருத்தருமே கிடையாது. பட் அந்த தப்புன்னு தெரிஞ்சும் அதை கரெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறான் பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. செஞ்ச தப்பை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அதை பண்ணாமல் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறான்ல, அவன் தான் முக்கியமான குற்றவாளி. அவர் மக்களுக்காக என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு அப்படின்னு கேட்குறவங்க, முதல்ல மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் யாருன்னா கேட்டிருக்கோமா? அந்த கேள்வியை ஏன் தேர்ந்தெடுத்தவங்களை பார்த்து கேட்கல? புதுசாக வரவங்க கிட்ட ஏன் நம்ம அதெல்லாம் கேட்குறோம்? புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறோம். வாய்ப்பு இத்தனை வருஷமா கொடுத்தவங்க மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்ற கேள்வி நம்ம ஏன் கேட்கறது இல்லை? எனக்கு தெரியாது, எங்கள் தாத்தா போட்டாரு, எங்கள் அப்பா போட்டாரு, அதனால நானும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் லேப்டாப் கொடுத்துட்டாங்க காலேஜ் படிக்கும் போது, அதனால நான் அவங்களுக்காக ஓட்டு போடுவேன். பைத்தியக்காரா, அந்த லேப்டாப் உன்னுடைய காசுல உனக்கு கொடுக்குறது, உன்கிட்ட இருந்து வரி பணமும் வாங்கின காசுல இருந்து கொடுத்துரு லேப்டாப் உன்னுடைய காசு. அந்த லேப்டாப் எனக்கு கொடுத்துட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம். 2026 இருக்கிறோம் நம்ம. இப்பவும் நம்ம ரொம்ப பின்னோக்கி யோசிச்சுட்டு இருக்கோம். மாற்றம் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இத்தனை வருஷமா இருந்த தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தி ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இவர் மட்டும் வந்தா அதை மாத்திடுவார் இதை மாத்திடுவாரா தெரியாது, மாற்றுவாரா மாற்ற மாட்டாரான்றது தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கு, இவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம சான்ஸ் கொடுக்கணும். வாய்ப்பை கொடுத்துட்டு அது இப்போ நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக கேட்கலாம். ஆனால் சான்ஸே கொடுக்காம நீ இதை வந்தால் இதை பண்ணுவீங்க அதை பண்ணுவீங்களா, இதை பண்ண மாட்டீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இவ்வளவோ கெடுதல் பண்ணவங்களுக்குலாம் நம்ம வாய்ப்பு கொடுத்து கொடுத்து சோர்ந்து போயிட்டோம். புதுசாக வரவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு. ஆனால் நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். இந்த 2026 அரசியல் தேர்தல் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. கருத்து கணிப்பு நடத்தினவங்க எல்லாம் 15% கூட வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாரும் முகத்திலையும் கரிய பூசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு எலெக்ஷன் தப்பான முடிவு 10 வருஷம் நம்ம நாடு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் அதை திருத்துறதுக்குள்ள நமக்கு ஆயுசே முடிஞ்சு போயிடும். நாளைக்கு பார்க்கலாம்.